friends, welcome to Mr. Stitch Blouse. எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது, நிறைய பேர் வந்து क्वेश्चन கேக்குறீங்க. என்னோட YouTube கமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல Facebook கமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டால உள்ள கமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பிகினர், நான் என்ன மெஷின் வாங்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து என்கிட்ட क्वेश्चन கேக்குறீங்க. ஸோ மெஷின்லாம் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட மனநிலையை நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் உங்களோட கொஸ்டினை வந்து அகைன் சொல்லிடுறேன். நான் ஒரு பிகினர், நான் எந்த மெஷின் வாங்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறீங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மறக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிகினர் அப்படின்றத நீங்கள் மறந்துடணும். எதனால நான் சொல்றேன்னா, நம்ம நிறைய மெஷின் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றுமே தெரியாது, மெஷினில் நூல் கூட கொடுக்க தெரியாது, உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மெஷின், நீ ஒரு பேஸ் மாடல் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் பேஸ் மாடல் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மெஷின் கைக்கு வந்து ஒரு 10 நாளில் வந்து நீங்கள் அந்த மெஷினில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு அந்த மெஷினில் உள்ள எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க, ஆஹா நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெஷின் வாங்கிட்டோமே, இதில் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் வேற மாடல் வாங்கியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க மறக்க வேண்டிய விஷயம் பிகினர் அப்படின்றத மறந்துடணும். ஏன்னா எந்த ஒரு மெஷினா இருந்தாலும் நம்ம கையில கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த மெஷினை வந்து மேக்சிமம் நீங்க ஒரு 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நீங்க வந்து பேஸ் மாடல் மெஷின் தான் எடுக்கணும் அப்படின்னு உங்களோட மைண்ட் செட் இல்லாம நீங்க வந்து கொஞ்சம் நல்லா நம்ம வந்து பிகினர் இல்லை, நம்ம ஒரு நல்ல மெஷின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல நீங்க வந்து மெஷின் வாங்க ஆரம்பிச்சீங்க, சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம பிகினர் அப்படின்றத மறந்தாச்சு. அடுத்து வந்து நீங்க ஒரு 2 விஷயத்தை வந்து மனசுல வச்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு உங்களோட பட்ஜெட், ரெண்டாவது உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது உங்களோட தேவைகள் என்ன அப்படின்றது. அதாவது பட்ஜெட் அப்படின்றது வந்து நீங்க தான் வந்து உங்களோட பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ண முடியும். இப்போ வந்து நான் வந்து ஒரு மிஷின் வாங்க போறேன் அப்படின்னா, என்னோட சிச்சுவேஷன் என்ன, என்னோட கெப்பாசிட்டி என்ன, என்னால எவ்வளவு மேக்சிமம் பட்ஜெட் வந்து போட்டு ஒரு மிஷின் வாங்க முடியும் அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேவைகள் என்னென்ன, அதாவது இப்போ வந்து நான் டெய்லரிங் பழகிட்டு எனக்கு மட்டுமே நான் ஸ்டிச் பண்ணிக்க போறேன், நான் வேற யாருக்குமே ஸ்டிச் பண்ண மாட்டேன், எனக்கு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க பழகுவீங்க. இல்ல நான் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணிட்டு என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருப்பீங்க. இல்லை நான் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணிட்டு வீட்லேயே வந்து மிஷின் வச்சு எனக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்புறம் வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியில ஏதாவது கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்தாலும் நான் அதையும் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்றவங்களும் இருப்பீங்க. இல்லை நான் வந்து வீட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணல, நான் ஒரு கடையை போட்டுட்டு கடையில மிஷினை போட்டு நானே உட்காந்து ஸ்டிச் பண்ண போறேன் அப்படின்றவங்களும் இருப்பீங்க. இல்லைன்னா அடுத்து வந்து ஒரு மிஷினை வாங்கி கடையில போட்டுருவேன், ஒரு டெய்லர் மாஸ்டர்ஸை கூப்பிட்டு அந்த மிஷினை உட்கார வச்சு அவங்கள ஸ்டிச் பண்ண வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஆளும் இருப்பீங்க. ஸோ வந்து நீங்க என்ன மாதிரி தேவைக்கு மிஷின் வாங்க போறீங்க அப்படின்றதையும் நீங்க முடிவு பண்ணணும். ஸோ 2 தான். ஒன்று உங்க பட்ஜெட்டு, ரெண்டாவது உங்களோட தேவைகள் என்ன அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிட்டு நீங்க மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த பட்ஜெட், இந்த தேவை, இது ரெண்டுமே வந்து நீங்க மிஷின் வாங்குற காலத்திலேயே ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணிட்டு வாங்கணும். நீங்க அப்படி முடிவு பண்ணாம ஒரு மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த மிஷின் வந்து கரெக்டா உங்களோட தேவைக்கு நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு மிஷின் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைகளை இந்த மிஷின் பூர்த்தி பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிறவங்கள தான் நான் இப்ப நிறைய பேர் பாக்குறேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்டே வந்து மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த 2 விஷயமும், அதாவது பட்ஜெட் அப்புறம் உங்களோட தேவைகள் என்ன, நீங்க என்னென்ன விஷயத்துக்கு இந்த மெஷினை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்டே மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஷின் வாங்குங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுல இருந்து உங்களுக்கு மெஷின் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க மனநிலையை நீங்க எப்படி தயார்படுத்திக்கலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம வந்து மெஷின் வாங்குறதுக்கு முன்னாடி பட்ஜெட் அண்ட் நம்மளோட தேவைகள் இது ரெண்டையும் வந்து நம்ம ஃபர்ஸ்டே பிளான் பண்ணிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து வர்ற வீடியோல இந்த மாதிரி நம்மளோட பட்ஜெட் பிளஸ் நம்மளோட தேவைகள் நம்ம முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல நிறைய செக்மெண்ட் ஆஃப் மெஷின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ உங்களோட பட்ஜெட்க்கும் உங்களோட தேவைக்கும் ஏற்ற மாதிரி எந்த கேட்டகரி, எந்த செக்மெண்ட் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்றத அடுத்து வர வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வீடியோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.